இல்லத்தரசிகளுக்கான ரூபாய் 8000 கூப்பன் திட்டம். ஆர்கே ஆல் இன் ஒன் ஊடகம் மூலமாக தங்களை சந்திப்பதில் ஆனந்தமடைகின்றேன். இன்று இல்லத்தரசிக்கான ரூபாய் 8000 கூப்பன் திட்டத்தை பற்றிய நேர்மறை கருத்துக்களை எடுத்துரைக்கின்றேன். இத்திட்டத்தின்படி இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் 8000 கூப்பனாக வழங்கப்படும். இத்திட்டத்தின்படி மிக்சி, கிரைண்டரு, எலக்ட்ரிக் அடுப்பு, மைக்ரோவேவ், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் ஆகிய வாங்கிக் கொள்ளலாம். பழைய மேற்கண்ட பொருட்களை மாற்றி புதிய பொருட்கள் வாங்கலாம். தேவையான கலரில் வாங்கலாம். தேவையான பிராண்டில் வாங்கலாம். இல்லத்தரசிகளுக்கு தேவையான பட்ஜெட்டில் வாங்கலாம். வீட்டிற்கு அருகில் உள்ள ஷோரூமில் வாங்கலாம். இல்லத்தரசிகளுக்கு அரசு அனைவருக்கும் ஒரு மிக்சி கொடுப்பதற்கான இருந்தால், தாங்களிடம் ஏற்கனவே மிக்சி இருந்தால் அதை கொடுத்துவிட்டு பொருளை வாங்கிய பயன் இல்லாமல் ஆகும். ஆனால் இத்திட்டத்தின்படி தேவையான பொருட்களை வாங்கி மனநிறைவை அடையலாம். எனவே இல்லத்தரசிகளுக்கு மிகவும் உபயோகமான, சுயமாக எந்த பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமை உள்ளது. உதாரணம், போக்குவரத்து கழகத்தில் எலக்ட்ரிக் ஏசி பஸ், சாதாரண ஏசி பஸ், தாழ்வு படிக்கட்டு பஸ்ஸு, வால்வோ, விலையில்லா பயண சீட்டு வழங்கும் பஸ், இவற்றில் அவர்கள் தேவை எதுவோ அந்த பஸ்ஸை தேர்ந்தெடுத்து பயணம் செய்கின்றார்கள் என்ற உரிமை அவர்களுக்கு உண்டு. அரசின் பக்கம் நேர்மறையான பலன்கள். வருமான வரி கட்டாதவர்களுக்கு இத்திட்டம் செயல்படுத்தி வரும் என்பதால் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதில் உள்ள பல சிக்கல்கள் போல இதில் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒரே பொருளாக அனைவருக்கும் வழங்கும் போது அனைத்திற்கும் டெண்டர் விட்டு பல நிறுவனங்களுக்கு அழைக்க வேண்டும். டெண்டர் விடுவதில் பல வகையான நடைமுறை சிக்கல் உள்ளது. டெண்டர் விட்ட பிறகு தயாரித்து வெளியே வந்த பொருளின் குவாலிட்டியை நாம் மதிப்பீடு செய்வது மிகவும் கடினம். பொருள் வரப்பெற்ற பிறகு அனைவருக்கும் விநியோகம் செய்வதில் போக்குவரத்து செலவு தனி நபரை சென்றடையும் வரை மிக அதிகமாக செலவு ஆகும். இந்த வகையில் அரசுக்கு கணிசமாக தொகையை வேறு திட்டத்திற்கு பயன்படுத்தலாம். இதை நான் சீனியர் சிட்டிசன் என்ற முறையில் என்னுடைய அனுபவ கருத்தை தங்களுக்கு பகிர்கின்றேன். ஊடகத்தை பார்ப்பவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து மற்ற நண்பர்களுக்கு அனைத்தையும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.